இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கனாப்பா இம்பேக்ட் ஆன் எல்பிஜி ஆன் அக்ரிகல்ச்சர் செக்டார் ரிஃபார்ம்ஸ், வேளாண் துறையில் சீர்திருத்தங்களினுடைய தாக்கம், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சின்ஸ் த இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், இந்தியன் எக்கானமி ஹேஸ் அச்சீவ்ட் எ ரிமார்க்கபிள் ரேட் ஆஃப் க்ரோத் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டார். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுடைய தொடக்கத்தில் இருந்தே பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரம் தொழில்துறை மற்றும் பணித்துறைகளில் ஒரு குறிப்பிடத்தக்க அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹவவர் திஸ் growth process bypassed the agriculture sector. இருந்தாலும் இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேளாண் துறையினுடைய வளர்ச்சியை இது தடை செஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. which showed the sharp declaration in the growth rate 3.62% during 1984 to 85 to 1995 to 96 to 1.97% in 1995 to 96, 2004 to 2005. ஸோ இந்த ஆண்டுகளுடைய வளர்ச்சியினுடைய தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். The sector has recorded wide variation in yield and productivity, and there was a shift towards a cash crop cultivation அப்படின்னு சொல்லலாம். இது வேளாண் துறை விளைச்சல் மற்றும் உற்பத்தி திறன் ஒரு பெரிய இடைவெளியை இது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால் பார்த்திங்கன்னா அந்த பணப்பயிர்களை வந்து பயிரிடுவதற்கு விவசாயிகள் வந்து, ஏன்னா வேளாண் துறையிலேருந்து எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த லாபம் அதெல்லாம் கிடைக்கல விளைச்சலாம். அதனால் ஆட்டோமேட்டிக்காக இவங்க எதில் போயிடுறாங்கன்னா கேஷ் கிராப்புக்கு பணப்பயிர்களுக்கு போய் பயிரிட போயிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். And moreover, agriculture indebtedness pushed several farming households into poverty, and some of them resorted to extreme the measure like suicide. மேலும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பணப்பயிருக்கு போயிடுறாங்களா, அதுக்கப்புறம் சில பேர் கடனுடைய சூழ்நிலைகள் அதிகமாகும்போது அவங்க என்ன செஞ்சுறாங்க, வறுமைக்கு ஆட்பட போடுறாங்க. வேறு வழி இல்லாமல் அவங்க அந்த கடன் அடைக்க முடியாதனால அவங்க தற்கொலைக்கு தூண்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து மிகவும் பாதிப்புக்குள்ளானது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இன்றைக்கி வந்து நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முயற்சிகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா 7.4 பார்க்கணும். 7.4ல் அதாவது 9.7.4 எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. 9.7.4 அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விவசாய பொருட்களுக்கு அங்காடி குழு அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி இஸ் அ statutory body constituted by state government in order to trade in agricultural and horticultural or livestock products அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி விவசாய பொருட்களுக்காக அந்த அங்காடி குழு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேளாண்மை அல்லது தோட்டக்கலை அல்லது கால்நடை பொருட்களை வணிகம் செய்வதற்காக மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு. இந்த ஏபிஎம்சி அப்படின்னு பார்த்தோம்னா இது விவசாயத்துக்கோ அல்லது தோட்டக்கலைக்கோ அல்லது கால்நடை பொருட்களுக்கோ அல்லது பார்த்திங்க இதெல்லாம் வந்து அரசாங்கத்தினால மாநில அரசாங்கத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஏபிஎம்சி அப்படின்னு சொல்லி டு ப்ரமோட் த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் in the ambit of agricultural markets அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இதனுடைய செயல்பாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வேளாண் சந்தைகளில் பொது மற்றும் தனியார்களுக்கிடையே கூட்டுறவனுடைய வளர்ச்சியை தர செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டு ப்ரொவைட் மார்க்கெட் லீட் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் டு ஃபார்மர் அப்படிங்கிற நிலத்தை வந்து சந்தை சார்ந்த விரிவாக்க சேவைகளை விவசாயிகளுக்கு இது வழங்குதல்னு சொல்லுவோம். டு பிரிங் டிரான்ஸ்பரன்சி இன் ப்ரைசிங் சிஸ்டம் அண்ட் டிரான்சாக்ஷன் டேக்கிங் பிளேஸ் இன் த மார்க்கெட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மேனர் அப்படிங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விலை நிர்ணயம் செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை அங்காடி பரிமாற்றங்கள் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும். விலை பரிமாற்றமும் சரி, எதாக இருந்தாலும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ஷூர் த பேமெண்ட் டு த ஃபார்மர்ஸ் ஃபார் சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ஆன் த சேம் டே அப்படிங்க. விவசாய உற்பத்திகளை விற்பனை செய்து அதே நாள் விவசாயிகளுக்கு பணம் செலுத்துவதை இது உறுதி செய்தது அப்படின்னு சொல்கிறாங்க. டு ப்ரமோட் த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்க. வேளாண் நடவடிக்கைகளை இது என்கரேஜ் பண்ணுறது, ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டு டிஸ்பிளே த டேட்டா ஆன் அரைவல்ஸ் and rates of agricultural produce from the
டைம் டு டைம் இந்த மார்க்கெட் ப்ரைவைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்க்கும்போது வேளாண் பொருட்களினுடைய வரவு மற்றும் விலை தொடர்பான புள்ளி விவரங்களை இது அவ்வப்போது இதை வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த அமைப்பினுடைய மிக முக்கியமான பணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ட்ரேட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 9.8. ஏன்னா நமக்கு ரெடியூஸ்டு போர்ஷன் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ 9.8ல் ட்ரேட் ரிஃபார்ம்ஸ்னால் சீர்திருத்த கொள்கைகள், வர்த்தகம் பற்றிய சீர்திருத்த கொள்கைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். Trade policy reforms. The main features of the new trade policy is that had evolved over the years since 1991. அது 1991 முதல் பார்த்தீங்கன்னா புதிய வர்த்தக கொள்கைகள் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். ஃப்ரீ இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ், சுதந்திரமான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி அப்படின்னு சொல்லலாம். ப்ரியர் டு 1991 இன் இந்தியா இம்போர்ட்ஸ் வர் ரெகுலேட்டட். 1991 இறக்குமதி ஒரு ரெகுலரைஸ் ஆச்சு, ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் 1992 இம்போர்ட்ஸ் வர் ரெகுலேட்டட் பை எ லிமிட்டட் நெகட்டிவ் லிஸ்ட் அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1992 இறக்குமதி ஆகின்ற அந்த பண்டங்கள் மீது பார்த்தீங்கன்னா எதிர்மறை பட்டியல் மூலமாக இது ஒழுங்குபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் த ட்ரேட் பாலிசி ஆஃப் April 1, 1992 ஃப்ரீடு இம்போர்ட்ஸ் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஆல் இன்டர்மீடியட் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு. இல்லை April 1, 1992 முதல் உருவாக்கப்பட்ட இந்த வர்த்தக கொள்கையின்படி ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இது இடைவினை பண்டங்கள், இடைவினைனா அந்த இன்டர்மீடியட் குட்ஸ் நம்ம ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். ஒரு டீனா அதுக்கு சர்க்கரை அந்த டீ தூள் அந்த மாதிரி பொருட்கள் தான் இன்டர்மீடியட் குட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் கேபிட்டல் குட்ஸ், மூலதன பண்டங்கள், இது எல்லாமே சுலபமாக எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் தடைகளும் இல்லாமல் இறக்குமதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி 71 ஐட்டம்ஸ் ரிமைன்ஸ் ரெஸ்ட்ரிக்ட். ஆனால் 71 பொருட்கள் மட்டும்தான் லிஸ்ட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி மற்ற பொருட்கள் எல்லாமே சுலபமாக இறக்குமதி செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திஸ் வுட் அஃபெக்ட் த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரேஷனலைசேஷன் ஆஃப் டேரிஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிமூவல் ஆஃப் த குவான்டிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்க்கும்போது சுங்க கட்டண அமைப்பு மற்றும் அளவு கட்டுப்பாடுகளை நீக்குதல்னு சொல்லலாம். The Chellaiya's committee reports had suggested the drastic reduction in the import duties. It has suggested a peak rate of 50% as a first step towards a gradual reduction in the tariffs. The 1991 to 92 budget had reduced the peak rate of the import duty from more than 300% to 150%. The process of lowering the customs tariffs was carried further in successive budget. This also affect the domestic industries அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா செல்லையா கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூட செல்லையா குழு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இறக்குமதி செய்யப்படுகிற அந்த பொருளை பெருமளவுக்கு நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்த அமைப்பு. ஏன்னா உச்ச அளவு 50% குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது அப்படியே படிப்படியாக இதை எடுத்தோடனே டக்குன்னு பண்ண முடியாது. ஆனால் படிப்படியாக இறக்குமதியுடைய அளவை குறைக்கணும். அதுக்கான முயற்சிகள் 1991 92 வரைக்கும் நிதி கொள்கையில் அந்த இறக்குமதி மீதான அந்த வரி சலுகைகள் பார்த்திங்கன்னா 300% 150% குறைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு நிதி அறிக்கையிலையும் பார்த்திங்கன்னா இந்த சுங்க வரி பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது 9.8.1 அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.